அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வெங்கடேஷ். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து இணைகிறேன். திரு சுவாமிநாதன் ஐயா ஐஐடியில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் பற்றி பல விடயங்களை ஆழ ஆய்வு செய்தவர். அவர் இன்று மாமல்லபுரம் பற்றி நமக்கு விளக்க உள்ளார். இதுவரை நீங்கள் மாமல்லபுரத்தில் கால் பதிக்கவில்லை என்றாலும் இன்று இந்த காணொளி மூலமாக மாமல்லபுரத்தை அணு அணுவாக நீங்கள் ரசிக்கப் போகிறீர்கள். வாருங்கள், இணையலாம். இன்றைய டெக்னாலஜி மூலமாகத்தான் நான் நிறைய பண்ண முடியறது. அதனால இந்த கூகுள் ஆச்சாரியாவுக்கு நான் பண்ணுவது எல்லாமே சமர்ப்பணம். மகாபலிபுரம், மாமல்லபுரம், கடல் மல்லை என்று நிறைய பேர்கள் இதுக்கு உண்டு. இந்த மகாபலிபுரத்துக்கு முன்னோடியா இருக்கப்பட்டது மகேந்திரவர்மன் முதல் 7ஆம் நூற்றாண்டுல கருங்கல்ல கட்டும் வழக்கத்தை ஆரம்பிச்சு பர்ஹாப்ஸ் அந்த இதுக்குள்ளமையான கோவில் இந்த மண்டகப்பட்டு குகை கோவில். ரொம்ப அழகான கோவில். இது மும்மூர்த்திகளுக்கு ஏற்பட்டது. இதுல இந்த இடத்துல ஒரு கந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டு இருக்கு. அதை நான் படிக்க போறேன் பின்னாடி. முதல்ல ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். இது எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம். எழுதப்பட்ட எழுத்து வகை கிரந்தம்னு பேரு. இந்த கிரந்தம்ங்கிற எழுத்து பல்லவர்களால் தமிழ்நாட்டுல சமஸ்கிருதத்தை எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட எழுத்து வகை இது. அவர்களால தான் நாம் எழுதின தமிழுக்கு எழுதினதும் நாம இப்ப உபயோகப்படுத்தக்கூடிய தமிழ் எழுத்தும் அதே தான். இந்த கிரந்தத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடணும். இந்த கிரந்த எழுத்திலிருந்தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் அநேகமான எல்லா மொழிகளுக்குமே எழுத்து வடிவம் வந்தது. சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் 3 மொழிகளை தவிர மற்ற எல்லா மொழிகளுக்குமே இந்த கிரந்தத்திலேருந்து தான் வந்தது. அதுவும் நம்ம நினைக்கலாம் நம்ம மகாபலிபுரத்திலேருந்து அங்கே போயிருக்குன்னு கூட நம்ம சந்தோஷப்படலாம். இதுல என்ன எழுதியிருக்குன்னா, செங்கல், சுதை, மரம் மற்றும் உலோகம் இல்லாமல் பிரம்மா, விஷ்ணு, சிவனுக்கு இக்கோயில் விசித்திர சித்தனால் குடைவிக்கப்பட்டது. விசித்திர சித்தன் அப்படின்னு தன்னே சொல்லிக்கிறான் மகேந்திர பல்லவன். இந்த கல்வெட்டு தான் நம்ம கோவில்கள்ல கிடைக்கக்கூடிய முதல் கல்வெட்டுன்னு சொல்லலாம். மகேந்திரவர்மன் காலத்தில் 20ற்கு மேலாக தமிழ்நாட்டில் குகை கோவில் குடைவிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பின் தமிழகம் எங்கும் கருங்கல் கோவில்கள் தோன்றின. இப்ப நம்ம பல்லவ மல்லைன்னு சொல்றோம். அங்க வந்துட்டோம். அதுக்கு நான் ஒரு சப்டைட்டில் கொடுத்திருக்கேன். கல்லில் முற்று பெறாத கவிதை. முதல்ல இது கல்லுல பண்ணியிருக்கிறது. அதனாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவரையிலும் கவிதை அப்படிங்கிறது நீங்க பார்க்க போறீங்க. இது மாதிரி கவிதைய தமிழ்நாட்டுல ஒருத்தன் எழுதல இதுவரையிலும். முற்று பெறாத கவிதை அப்படின்னா அநேகமாக நீங்க மகாபலிபுரத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலுமே முற்று பெறவில்லை. அதற்கு காரணம் இன்னும் தெரியவில்லை. இது மாமல்லபுர கோவில்கள் எக்காலம்? 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பம். யார் ஈத்த கோலம்? வரலாற்று வல்லுநர் பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார்கள். பெரும்பான்மை கருத்தை காண்போம். முதல்ல ஆரம்பிச்சது மாமல்லன் என்ற நரசிம்ம பல்லவன். 630 668 வரல ஆண்டவன். குகை கோவில்களையும் அர்ஜுனன் தபசையும் பஞ்சபாண்ட விரதங்களையும் கட்டுவித்தான். இந்த குகை கோவில்களையும் பார்க்க போறோம், அர்ஜுனன் தபசையும் பார்க்க போறோம், பஞ்சபாண்ட விரதங்களையும் பார்க்க போறோம். அவன் பேரன் பரமேஸ்வர பல்லவன் நின்ற பணியை முடித்து கணேச ரதத்தை கட்டுவித்தான். கணேச ரதம்ங்கிறது ஒற்றைக்கல் கோவில். அவனுடைய மகன் ராஜசிம்மன் கடற்கரை கோவிலை செய்துவித்து கட்டுமான கோயில் யுகத்தை தொடங்கினான். நம்ம மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த கடற்கரை கோவில் ஆரம்பிச்சது ராஜசிம்மன். அந்த ராஜசிம்மன் கடற்கரை கோவில்ல பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மகாபலிபுரத்துல ஒன்றும் அவர் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் காஞ்சிபுரத்துல போய் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலையும் பனமலையில் இருக்கக்கூடிய கோவிலையும் கட்டினது ராஜசிம்ம பல்லவன். சரி, மல்லையனோட சிறப்பு தான் என்ன? மரபின் மாமணி மாமல்லபுரம். மாமல்லபுரம் உலக மரபின் கலை சின்னம் என
1984 யுனெஸ்கோ அறிவித்தது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். எதற்காக? அர்ஜுனன் தபசு ஒரு ஒப்பற்ற படைப்பு, பல்லவ நாகரிகத்தின் சான்று, சிற்பங்களின் நளினமும் மென்மையும், கிளாசிக்கல் ஃபேஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர். அதற்கு ஈக்குவலண்டா தமிழ்நாட்டுல ஒன்றும் கிடையாது. இந்தியாவிலேயே எடுத்தீங்கன்னா பல்லவரோட நளினமும் மேன்மையும் கிளாசிசிசம் இருக்க, தட் இஸ் ஈக்குவலண்ட் ஒன்லி டு தி குப்தாஸ் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வந்து நீங்க வந்து பல்லவர்களுடைய கலையை வந்து நம்ம நிறைய அனுபவிக்க வேண்டியது. இதற்கப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாட்டு சிற்பக்கலையின் தாய்க்கூடம். நீங்கள்லாம் அங்கோர் வாத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள்லாம் நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு எல்லாத்தும் தாயகமானது இதுதான், பல்லவர்களுடைய மல்லை. ஆரம்பமே செவ்வியலாக திகழ்பவன பல்லவ சிற்பங்கள், அதாவது கிளாசிசிசம். இந்த கிளாசிசிசம்ங்கிறது வந்து எப்பவுமே எந்த கலையை எடுத்தாலும் ஆரம்பத்துல அவ்வளவு சரியா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிளாசிசிசம் வரும், அதற்கப்புறம் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உண்டு. ஆனா அந்த ஆரம்பமே ஒரு கிளாசிசிசம் செவ்வியலா இருந்தது பல்லவ சிற்பங்கள். ஈடு இணையற்ற கடினமான கருங்கல்லில் அசோகனின் பின் 700 ஆண்டுகளுக்கு கழிய செய்த பணி. அதாவது வந்து இந்த கருங்கல், அதாவது கிரானைட்னு சொல்லக்கூடியதுல சாளுக்கியர்கள் கிரானைட்ல பண்ணல, அதுக்கு முன்னாடி ஒருத்தருமே கிரானைட்ல பண்ணல. ஆரம்பத்துல வந்து இது அசோகன் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து கிரானைட்ல ரொம்ப அழகான கிளாசிக்கலா பண்ணினது வந்து பல்லவர்கள் தான். தென்னகத்தின் அனைத்து கோவில் வடிவங்களையும் ஓரிடத்தில் காண மல்லை என்று வேறு இடமில்லை. அனைத்து வடிவங்கள், கோவில் வடிவங்கள்னு நான் சொல்லும் போது குகை கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், இது மூணும் ஒரு இடத்துல பார்க்கணும்னா தென்னகத்துல மாத்திரம் இல்ல, இந்தியாவிலேயே மகாபலிபுரத்தை தாண்டி எந்த இடத்துலையும் கிடையாது. மகாபலிபுரம்ங்கிறதே ஒரு கோயிற்கலையின் ஒரு அருங்காட்சியகம். அதை பத்தி கொஞ்சம் விரிவாகவே நம்ம சொல்லலாம், ஏன்னா நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு அருங்காட்சியகம். எளிமையில் தொடங்கி இது வந்து இருக்கக்கூடிய தர்மராஜ குடவரை கோவில், ரொம்ப அழகான வராக மண்டபம், அணி வகை மிளிர, பற்பல வடிவ ஒற்றைக்கல் கோவில்கள், குடிசை வடிவ ரதம், பில்வண்டி வடிவ பீமரதம், பூங்கானே சகதேவ ரதம், திராவிட அர்ஜுன ரதம், திராவிட தர்மராஜ ரதம், நாகரி பிடாரி ரதம். இதுவும் வெவ்வேறு இது. இதை வந்து நம்ம தீபா போக வேண்டிய, இப்போ போக முடியாது, ஆனா இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பல கோல கட்டுமான கோவில்கள், இந்த மூணு சொன்னேன் இல்லையா, குடவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில் அண்ட் இந்த கட்டுமான கோவில். இந்த கட்டுமான கோவிலே நீங்க பாத்தீங்கன்னா கடலோரத்துல பாதி நேரம் டைடு வந்தா உள்ள தண்ணி வந்துடும். இப்ப அதை அடைச்சு வச்சிருக்காங்க. கடற்கரை கோவில், கடல் கரையிலேயே ஒரு கோவில், ஒரு மலை மேல ஒரு கோவில், உலகநாதேஸ்வரர் பேரு, அப்புறம் தரையில முகுந்த நாயனார் கோவில். இந்த மூணு கட்டுமான கோவில்கள் அங்கே இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நான் சொன்னது வந்து குடவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், மூணு பார்க்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே இடம் மகாபலிபுரம் தான். அது ஒருத்தரும் இல்ல, புதினம். இது ஒருத்தருமே இதுவரை காணாத திறந்த வெளி புடைப்பு சிற்பங்கள், ஓப்பன் ஏர் பேஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. ஒரு மலையனுடைய முகத்துல வந்து, அதனுடைய ஃபேஸ்ல வந்து அதை வந்து இந்த மாதிரியான சிற்பங்கள் பண்ணினது இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது 100 அடிக்கு 30 அடி உயரம். இதுல வந்து 153 சிற்பங்கள் இருக்கு. இது வந்து இந்தியாவை தவிர வேற எங்கேயுமே, மகாபலிபுரத்தை தவிர இந்தியாவில எங்கேயுமே பார்க்க முடியாது. பாங்காக புராண கதை சொல்லும் காட்சிகள், காம்போசிஷன் சொல்லும். வராக அவதாரம், ரெண்டாவது வந்து திரிவிக்ரமன், மூணாவது வந்து நம்ம பார்க்கறது மகிஷாசுர மர்தனி, நாலாவது வந்து அனந்த சயனம். இதை ஒரு நிமிஷம் பாருங்க, எவ்வளவு அழகாக கல்லுல பண்ணியிருக்காங்க, கருங்கல்லுல பண்ணியிருக்காங்க. இந்த நீங்க மகிஷாசுர மர்தனின்னு சொல்றீங்களா, மகிஷாசுர மர்தனியை வந்து நம்ம வந்து குப்தர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். உலக வல்லுநர்கள் எல்லாரும் சொல்ற இதுக்கு ஈக்குவலண்டா எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு காம்போசிஷன். இதுல 10-15 பேர் இருப்பாங்க. அதனுடைய இன்றைய நிலைமையிலையும்
எல்லாரும் ஒத்துக்கிற இது வந்து ரொம்ப பெரிய காம்போசிஷன். நெஞ்சை கொள்ளை கொள்ளும் சிற்பங்கள். இத பாருங்க, இந்த அவருடைய முகத்துல இருக்கக்கூடிய பாவத்தை பாருங்க. தாண்டு அப்படின்னு ஒரு மகரிஷிக்கு சிவன் வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கு பேரு தான் தாண்டுக்கு சொல்லி கொடுத்ததுனால தாண்டவம்னு பேர் அதுக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. 1300 வருஷத்துக்கு முன்னால கருங்கல்ல பண்ணினாங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. அதையும் தவிர புதிரான சித்திர கல்வெட்டு எழுத்துக்கள், இதெல்லாம் கிரந்தத்துல எழுதப்பட்ட சித்திர எழுத்துக்கள், கல்வெட்டுகள். புலி குகையின் விசித்திரம், இது எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியல. ஒரு புலி குகைன்னு இதுக்கு பேரு. இதுல வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை சுத்தி இருக்கக்கூடிய சிற்பங்களும் நமக்கு ஒரு புதிராகத்தான் இருக்கு. இது ஒரு புதினம். கடற்கரையில் சிதறி கிடக்கும் சிற்ப களஞ்சியம். அடாயப்பா, என்னென்னலாம் இங்க இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன கோவிலை பாக்குறீங்க, உங்க அவசரத்துக்கு தான் இருக்கும். ஒரே கோவில். அது பக்கத்துல வராகத்தை பாக்குறீங்க. அதாவது பூமியை தோண்டிக்கிட்டு சிவபெருமான பார்க்கணும்னு விஷ்ணு போனது. இது வந்து சிங்கமே கோவிலாக நடுவுல பாக்குறது, அதான் கருவறை. சிங்கம் உடல்ல ஒரு கோவில். அது 2 வாயு காப்போன்கள் அந்த 2 பக்கத்துல இருக்கிறது. சின்ன சின்ன குகை கோவிலா நம்ம வந்து ஒரு 4 அடிக்கு 3 அடிக்கு அங்க இருக்கக்கூடிய செதறி கிடக்கக்கூடிய கல்லுகள்ல அந்த கடற்கரையில இது பண்ணது. கடற்கரையில் செதறி கிடக்கும் சிற்ப களஞ்சியம் உள்ளத்தை கவரும் என்பதில் ஐயமில்லை. ஒரு அழகான மியூசியத்தை நம்ம பார்த்துட்டு வந்ததான ஒரு திருப்தி நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி ஏதாவது சொல்லணும், ஏதாவது நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுனால சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம கொஞ்சம் ஒவ்வொன்றா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். மல்லையின் கலையின் சற்று விவரமா சொல்லுங்கள்னு சொன்னா அது பார்த்துக்கிறேன். முதலில் குகை கோவில்களுக்கு வலம் வருவோம். குடவரை கோவில்கள் வந்து எளிமையான குகை முதல் அலங்காரமும் கம்பீரமும் பொலியும் பிற்கால குடவரை என பரிணாம வளர்ச்சியை மல்லையை காணலாம். ஒரு 10 குகை கோவில் இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்து கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு, இதான் ஆரம்ப காலத்து கோவில்கள்ல ஒண்ணு தர்மராஜ மண்டபம், குடவரையின் ஆரம்ப காலம், சதுர தூண்கள், அலங்காரமற்ற எளிய வடிவம். அதுல இருந்து நீங்க பார்த்துவிட்டு கடைசியில வந்தீங்கன்னா அதுல வந்து சிற்பங்கள் இருக்கு. ஒரே ஒரு அந்த வாயில் காப்பான சிற்பங்கள் தான். ஏன் சிதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியல. அதுல வந்து 14 வரிகளில் 11 செய்யுள் கொண்ட கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. பல்லவ கிரந்தத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதினது. கற்பனையும் பக்தியும் காதலும் மல்கும் கவிதை, வரலாற்று முக்கியம் வாய்ந்த கல்வெட்டு. இந்த வரலாற்று முக்கியம் என்னன்னா, இதே மாதிரி கல்வெட்டு இன்னும் 2 இடத்துல இருக்கு, ஸ்லைட் டிஃபரன்ஸோட. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நமக்கு புதிராக இருக்கிறது. இது வந்து மகிஷாசுர மர்தினி மண்டபம். இது வந்து முற்று பெறாத ஒரு கோவில். ஆனாலும் நீங்க பார்க்கக்கூடியது பாதியில் பணி நின்ற இம்மண்டபத்தில் இருபக்கமும் உள்ள எழில் கொஞ்சம் சிற்பங்கள் அனந்த சயனர் மகிஷாசுர மர்தினி. இந்த மகிஷாசுர மர்தினியை முன்னாடியே நீங்க பார்த்திருக்கீங்க, இப்பவும் பாக்குறீங்க. அதே மாதிரி அனந்த சயன விஷ்ணு, இதுவும் நீங்க முன்னாடி பார்த்திருக்கீங்க, இப்பவும் பாக்குறீங்க. இது வந்து வராக மண்டபம்னு பேரு. வீற்று யாழி மேல் வட்டத்தூணும் பொலிவுடைய முகப்பும் வராக மண்டபத்தின் சிறப்பு. முன்னாடி எல்லாம் நம்ம வந்து அந்த தூண்கள்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரு சதுர மாதிரி இருந்தது. இப்ப அதனுடைய அழகை பாருங்க. அந்த 2 பக்கமும் 2 சைடுலயும் நமக்கு வந்து வராகமும் திருவிக்கிரமும் இருக்கிறதும், இதையும் தவிர இந்த பக்கம் இடது பக்கத்துல கஜலட்சுமி, அந்த பக்கம் துர்கை இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான சிற்பங்கள். அது இதுதான் எழில் கொஞ்சம் குடவரை கோவில். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன்ஸ், வராகத்தை பாக்குறீங்க, அடுத்தாப்புல கஜலட்சுமிய பாக்குறீங்க, கீழே வந்து துர்கையை பாக்குறீங்க, அதுக்கு பக்கத்துல வந்து திருவிக்கிரமன், வாமன அவதாரத்தை திருவிக்கிரமனை நீங்க பாக்குறீங்க. முகத்தழையை விஞ்சும் மகத்தழகு 4 மடங்கு, வராகர், கஜலட்சுமி, துர்கை, திருவிக்கிரமர். ரதங்கள்
ஒரே கல்லுல பண்ணது. ரதங்களே மாமல்லபுரத்தின் கண்கவர் கோவில்கள். ஒரு முழு கல்லை முடிமுதல் அடிவரை செதுக்கி, நம்ம கோவில் கட்டுறதுன்னா கீழேந்து கட்டுவோம், ஆனா ஒற்றைக்கல் கோவில் இருந்து மேலேந்து இதை செதுக்க வேண்டியது. ஒரு முழு கல்லை முடிமுதல் அடிவரை செதுக்கி செய்யப்பட்டதால் ஒற்றைக்கல் கோவில் எனப்படும். ஒவ்வொரு ரதமும் ஒரு தனி கோவில். இதற்கு முன்னாடி இது ஒருத்தருமே இந்த மாதிரி யோஜனை கூட பண்ணது கிடையாது, பண்ணினதும் கிடையாது. இதற்கு அப்புறம் ஹிமாச்சல் பிரதேச மாதேங்கிற இடமும் வெட்டுவான் கோவில் தென் தமிழ்நாட்டிலையும் இத எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில், இவைதான் ஒற்றைக்கல் கோவில்கள் இந்தியாவிலேயே. இங்கேயே 8 கோவில் குகை கோவில், ஒற்றைக்கல் கோவில்கள் மகாபலிபுரத்துக்குள்ளேயே இருக்கிறது. கடல் மல்லை கண்ட ரதத்தை எங்கனம் நாம் மறப்போம். இது முதல்ல இருக்கக்கூடியது திரௌபதி ரதம். குடிசை வடிவ கோவில், துர்க்கை நின்ற கோலம், கொடியோ கொடிமலரோ என வாயில் காவல் பெண்டிர். அந்த 2 பேரையும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த சிற்பக்கலையினுடைய உன்னதத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்ஜுன ரதம் எண்முக சிகரம் கொண்டு முப்புறமும் இருத்தளமும் சிற்பம் தாங்கி இருப்பது அர்ஜுன ரதம். 2 தளம் இருக்கு, 3 பக்கமும் சிற்பங்கள் இருக்கு. 2 சிற்பங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். தென் சுவரில் இருக்கிறது மன்னர் குலம் நாடி வர 2 பக்கமும், நடுவில் இருக்கிறதுக்கு 2 பக்கமும் மன்னர் குலம் இருக்கு. வாயில் காப்பான் வழிகாட்ட காளையின் தோளில் சாய்ந்து நடுவில் எம்மான் சிவபெருமான் ரிஷபாந்திகரா நிக்கிறது பாருங்க. அந்த பொலிவை பாருங்க, மறந்துடாதீங்க. 1300 வருஷத்துக்கு முற்பட்டது, கருங்கல்ல பண்ணப்பட்டது. ஒரு ஒரு கல்லை அதை செதுக்கி செதுக்கி இந்த அளவுக்கு கொண்டிருக்காங்கிறத மனசுல வச்சுக்கணும். அப்ப அதே மாதிரி இன்னொரு கீழ்ச்சுவர்ல கிழக்கு புறத்துல முனிவரும் சீடரும் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஷேடியுடன் இளவரசி இருக்க, வாயில் காப்போன் 2 பக்கம் இருக்க, நடுவில் களிரேறிய கடவுள் இந்திரனோ கந்தனோ. அதுல இந்த ஷேடியுடன் இளவரசியா மறுபடியும் பார்க்க போறீங்க. அரசியலம் பெண்டிர் அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போல நதி அன்னநடை போடுதம்மா பூமியின் மேலே. என்னுடைய நண்பர் எழுதினது இது. அவள் கை பிடித்து அச்சம் மடம் நாணம் என்று எச்சரிக்க மூத்த பெண்மணி. இது ஒரு எத்தனை நிமிஷம் வேணாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? மறுபடியும் மறந்துறாங்க. 1200 வருஷத்துக்கு 1300 வருஷத்துக்கு முற்பட்டது, கருங்கல்ல பண்ணப்பட்டது. பீமனை போன்ற மாபெரும் தோற்றம் பீமரதம், வில் வண்டி போல விமானம், மரக்கோயிலின் எச்சங்களும். தர்மராஜர் பல்லவ ஸ்தபதியின் கட்டட மகுடம், 3 மாட கோவில், 5 ரதங்களையும் பல்லவ ஸ்தபதிகள் மெலிர்ந்து கீழே செதுக்கி இருக்கின்றன. என்ன திறன், என்ன கற்பனை, என்ன மிடுக்கு, என்ன மன உறுதி. இந்த கோவில், இந்த தர்மராஜ ஒன்னே ஒண்ணு மாத்திரம் முழுக்க நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். அதுல 2ஆம் தளத்துல ஒரு சிற்ப கலைக்கூடம், பிற்கால சிற்பிகளுக்கு ஒரு வழிகாட்டு. இந்த எல்லாமே நீங்க அந்த வேறையில நீங்க பிராகாரத்துல போனீங்கன்னா பார்க்கக்கூடிய சிற்பங்களை நீங்க இங்க காமிச்சிருக்கேன். இது 2ஆம் தளத்துல இருக்கக்கூடியது. அதுல 1-2 காமிக்கிறேன். வீணாதர சிவன் மெல்லிய கோல் வடிவ வீணையை தலை சாய்த்து இன்புற்று தந்திகள் மீட்டி இசைக்கும் ஈசன், பக்தருக்கு பல்லவரின் பரிசு. கூப்பின் முறை கூறும் ஆசான் தாண்டவக்கோன் நடராசன், தண்டுவிற்கு கூத்தின் முறை கூற சீடனும் ஆடும் சிங்கார நாட்டியம். சண்டேச அனுகிரகமூர்த்தி தனியொரு சன்னதி கொண்ட தலை சிறந்த தொண்டனாம் சண்டேசன், அனனின் அருள் பாலிக்க அருகே நிற்கும் அபூர்வம். இறைவனின் முகத்தில் கருணையும் தன் தோளில் கையும் வீச சுகத்தில் திளைக்கிறான் சீடன். இதை கொஞ்சம் பெருசு பண்ணி முகத்தை மாத்திரம் காமிக்கிறேன் பாருங்க. அந்த கண்ணில் இருக்க சிவன் இடது பக்கம் இருக்கிறது சிவன், கண்ணில இருக்க கருணை கருங்கல்ல கொண்டு வந்த அந்த அவர் வாயை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. என்ன ஒரு சிரிப்பு,
அதே சமயத்துல ஒரு அருள் பாலிக்கிறது. இங்க பக்கத்துல இருக்க சண்டேசர், அவர் பாருங்க கூனி குறுகி நம்ம பகவான் நம்ம தோல்ல கைய போட்டுட்டாருன்னு வெட்கத்தோடையும் அதே சமயத்த பக்தியோட நிக்கிறது. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது ஒரு ஒரு சிற்பத்தை பார்த்தோன்னா நீங்க லக்கி தான். காலாரி மூர்த்தி, காலா சற்றே கரியில் வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர். இந்த எல்லாமே 2.5 அடிக்கு 4.5 அடி. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செய்யறதுக்கு இடம் 2.5 அடிக்கு மேல கிடையாது. கடற்கரை கோவில், சிவனுக்கு 2 கோவில்கள், நடுவிலே பாறையில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு ஒரு கோவில். காலமும் கடல் அலையும் காற்றின் உப்பும் கரைத்து விட்டன பல சிற்பங்களை நீங்க பாக்குறீங்க. புடைப்பு சிற்பங்கள், ஓப்பன் ஏர் பாஸ் ரிலீஃப், பலரை தவிர வேறு யாரும் முயலாத புதினம். மாபெரும் அர்ஜுனன் தபசு, அதையே வடிவடிக்கும் மற்றொரு சிற்பம், கோவர்தன மலையை தூக்கும் கண்ணன். இவை மூன்றே முக்கியமானவை. இங்க மொத்தம் 4 புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது அர்ஜுனன் தபசு அல்லது பாகீரதன் தபசுன்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 100 அடிக்கு 30 அடி உயரம், 153 உருவங்களை கொண்டு முனிவருக்கு வரம் தரும் இறைவனின் காட்சி. கொள்ளை கொள்ளோ கண்ணே இல்லை, கொள்ளை கொள்ளா கண்ணே இல்லை. பகவான் சிவபெருமான் நிற்கிறார், கைகளில் திருசூலம், பாம்பு ஏந்தி அருள் பாலிக்கும் 10 அடி உயரமான சிவபெருமானின் கம்பீர தோற்றம். ஊனின்றி உறக்கமின்றி எலும்பும் தோலுமான உருவத்தில் நீராடி ஈரத்துணியோடு சூரிய நமஸ்காரம் செய்யும் அர்ஜுனன். இது யாராவது இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை பண்ணிருப்பாங்க நம்ம யோஜனை கூட பண்ணிருக்க முடியாது இல்லையா? அமரரும் கந்தர்வரும் பறந்து வர, கிண்ணறர்கள் இசை பாட, சடங்காய் சிலர் நீராட, குரங்கு சிந்திக்க, சிங்கம் சீர, ஒருமான் பாய்ந்தோட, இருமான் களைப்பார, கோழி பூனையும் ஏமாந்த எலிகளும், பேன் பார்க்கும் குரங்குகளும், ஆடி வரும் ஆனை மந்தையும். அர்ஜுனன் தபத்தின் அருமைக்கு ஆதார கோர்வை. கோவர்தன மண்டபம், குன்றை கையேந்தும் நாயகனும் அவன் அருகே பலராமனும் சுபத்திரையும், கவலையின்றி வாழ்க்கை நடத்தும் யாதவரும், புயலையே அறியாத ஆயனமும், ஆற்றலுக்கு அறிதலும் சாட்சி. இதுதான் அந்த கோவர்தனகிரி. இது ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஏர் பாஸ் ரிலீஃப். கடற்கரை கோவில், அதன் அருகாமையில் உள்ள பொக்கிஷங்கள். நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, சிங்கம் மாதிரியான கோவில் மேல வலது பக்கத்துல மேல பாக்குறீங்க. அதுக்குள்ள கருவறையில துர்கை உட்கார்ந்து இருக்காங்க சிங்கத்து மேல. கீழே உங்க ஒசரத்தை விட குறைச்சலான ஒசரத்துல ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க. தன்னிகர் இல்லா கடல் மல்லை என்பதில் ஐயம் உண்டோ? உங்களுடைய ஆய்வு மிக சிறப்பானது. அதன் மூலமாக எங்களை போன்ற பல பேர் இன்று பயனுற்று இருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததற்கு வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.